நிறைய பேர் என்ன எத்தனையோ இடத்துல எத்தனையோ வாட்டி ஆயிரத்தில் ஒருவன் பற்றி பேச சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னவோ பேசவே தோணலை. ஏன்னா அந்த படம் கொடுத்த ரணங்கள், மனசு முழுக்க காயங்கள், தழும்புகள், அது என்றைக்குமே ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும்னு. வி ஸ்டாண்ட் ஃபார் செல்வராகவன் அப்படின்னு சொல்றதா இல்ல பர்சனலி ஐ ஸ்டாண்ட் ஃபார் செல்வராகவன் அப்படின்னு சொல்றதான்னு தெரியல. ஸோ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம்ல செல்வராகவன் பொதுவாகவே வீடியோ நிறைய பேசிட்டே இருப்பார். அவர் மேக்ஸிமம் ட்விட்டர்ல நிறைய தாட்ஃபுல்லான நிறைய வேர்ட்ஸ் போடுவாரு. ஸோ அந்த ஒரு அப்டேட் வெர்ஷனா இன்ஸ்டாகிராம்ல நிறைய விஷயத்த அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருந்தாரு. அதுல ஒரு விஷயம் அவர் பர்சனலா ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த போட்டிருந்தாரு. அது பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவ்வளவு விஷயத்தை ஏன் தலைவா இன்னும் சொல்லாம இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே கொண்டு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஆயிரத்தில் ஒருவன். ஸோ அந்த படத்தோட பார்ட் எங்க ஆயிரத்தில் ஒருவனை பத்தி பேசும்போதெல்லாம் முன்னவே அவர் ஓகே வரும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லா மேடைகளிலுமே சிரிச்சுட்டு ஒரு மாதிரி நகர்ந்து போயிட்டாரு. ஆனா இப்போ அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா அவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு கூட தெரியல. மேபி அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டாரு. ஸோ எல்லாருமே இப்போ ஆயிரத்தி ஒருவன் சொல்லும் போது எனக்கு அந்த படம் கொடுத்த ஒரு ரணமும் வேதனையும் துன்பமும் துயரமும் இப்ப வரைக்குமே என்னால மாறல. இப்ப வரைக்குமே நான் நினைச்சு அழுவுறேன்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டர், ஒரு மாஸ்டர் கிரியேட்டர் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா ஹர்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ அதுல எனக்கு அவர் சொன்ன ஒரு விஷயத்த இங்க சொல்லி ஆகணும். அதுல நான் ஃபீல் பண்ண பர்சனலா நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். சோ அது அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க தான் அந்த சோழர்களோட அந்த விஷயத்த போனோம். அங்க போய் நாங்க பட்ட கஷ்டங்கள்லாம் ஆக்சுவலா எனக்கு எதுவுமே அவங்க பெருசா கிரெடிட்ஸ் எதுவும் கொடுக்கலாம் கூட ஓகே. அதுல நடிச்ச கார்த்தி, ரீமாசன், ஆண்ட்ரியா, பார்த்திபன், சினிமோட்டோகிராஃபர் ராம்ஜி, ஜி பிரகாஷ் குமார் அவங்களுக்குலாம் கூட ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாமே கிரிட்டிசிசம் தான் அவங்களும் ஃபேஸ் பண்ணாங்க. போது ரொம்ப வேதனையா இருந்துச்சு அந்த டைம்ல. ஸோ நம்ம ஊர்ல அந்த படத்தை வெட்டுறாங்க, துண்டு துண்டா போடுறாங்க, ரத்தமும் சதவீதமா மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தா தெலுங்குல கொண்டாடுறாங்க. ஸோ அங்க நான் ப்ரொமோஷனுக்கு போனாலுமே கூட எனக்கு அந்த வலியும் வேதனையும் இன்னும் தீரலை அப்படின்ற மாதிரி பேச தோணலை. ஒரு மாதிரி அவ்வளவு வலி எதுக்குமே நான் யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆயிரத்தில் ஒருவன் படம் ஆரம்பிக்கும் போது அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆரம்பிச்ச உடனே எனக்கு ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அங்க நாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறமா அந்த படம் நான் ஒரு பக்கமா யோசிச்சுட்டு அதுக்குள்ள நான் இறங்கும் போது ஸோ எனக்கு கிடைச்ச டீம் எனக்கு ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தாங்க. இவ்வளவு உழைக்கிறாங்க அப்படிங்கும் போது என்னால ஒரு பயங்கரமான ஒரு படத்தை டெலிவர் பண்ணிட முடியும்ன்ற ஒரு வெறியில நான் அந்த படத்தை எடுத்தேன். ஸோ அந்த படம் எடுத்து ரிலீஸுக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒரு விஷயம் வச்சு எப்பெல்லாம் எனக்கு ஆயிரத்தி ஒருவன் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இன்னும் அழுக வருது, இன்னுமே ரணமாவே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லும் போது உண்மையாலேயே ரொம்ப கஷ்டமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு. கார்த்தி ஆக்சுவலா சினிமோட்டோகிராஃபர் கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. கிளைமேக்ஸ் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கு, எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, நம்ம பட்ட ஒரு கஷ்டத்தையும் வலியையும் சொல்றது ஒருவேளை ஆடியன்ஸுக்கு பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் ரொம்ப மனசார சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அவர் பேசும்போதே அவர் மூஞ்சிலே தெரியுது அந்த வலி என்ன வேதனை என்ன அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நீங்க போய் ஆயிரத்தி ஒருவன் படத்தை பார்த்தாலுமே கூட இப்படி ஒரு படத்தை இப்போ எடுக்க முடியுமா? அப்பெல்லாம் இப்ப இருக்க டெக்னாலஜி அப்பெல்லாம் பூம்லாம் கிடையாது. ஸோ அதுக்குள்ள உண்மையான வரலாற்றை நாங்க தான் சொன்னோம் முதல்லன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு கர்வமா அவர் சொன்ன ஒரு விஷயம். கர்வம்ன்றது விஷயம் எப்படி சொல்லணும்னா அவரோட வேதனையோட அந்த கர்வத்தை சொன்னாரு. நாங்க தான் ஃபர்ஸ்ட் போய் உண்மையில எத்தனை கல்வெட்டுல இருந்து எடுத்து நாங்க செதுக்கணும் அந்த படத்துன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஜிவி பிரகாஷ் குமார் அவர் லிட்டரலா தூங்கவே இல்லை, அந்த படத்துக்குள்ளேயே வாழ்ந்தாரு அவரு. அவருக்கும் எதுவுமே கிடையாது அப்படின்னும் போது உண்மையான நீங்க சினிமாட்டோகிராஃபிலாம் இந்த மாதிரி படத்துக்குலாம் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. அட் த சேம் டைம் நம்ம அந்த இப்போ சிஜி ஒர்க், விஎஃப்எக்ஸ் ஒர்க் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் அப்படி பார்த்தாலே ஒரு மாதிரி டாப் நாச்சா இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த நடராஜ சிலை தான் இப்போ எந்த படத்துல ஆஃப்டர் ஆயிரத்தி ஒருவனுக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்கன்னு கூட தெரியல. ஸோ அதெல்லாம் பயங்கரமா செட் பண்ண ஒரு விஷயம். தமிழ் சினிமாவின் பிரைட் ஆயிரத்தி ஒருவன் நம்ம இப்போ சொல்றோம். ஆனா அந்த பீரியட்ல ஏன்னா அந்த படம் மேபி நீங்க பெருசா பிளாக் பஸ்டர் பண்ணாம மேபி நல்லா ஓடிட்டு இருந்துச்சுனாலே அடுத்த படம் கன்ஃபார்மா இப்போ நம்ம பார்ட் 2 எங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் சேம் தான் வடச்சனை. இப்போ நம்ம வடச்சனை நம்ம படத்தை நம்ம கொண்டாடிட்டோம், படம் கலெக்ட் பண்ணிச்சு, அதெல்லாம் தட்ஸ் ஓகே. அதுக்கு ஃபேஸ் பண்ண கிரிட்டிசிசம் தான் இப்போ இனிமே பார்ட் 2 எடுக்க பயப்படுறாரோன்னு எனக்கு மேபி பர்சனலா தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ வி ஸ்டாண்ட் ஃபார் செல்வராகவன், ஐ ஸ்டாண்ட் ஃபார் செல்வராகவன், இஸ் மை ஐடால், இஸ் மை பர்சனல் கைடன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவருக்காக தான் எனக்கு சினிமா வாழ்க்கையே தெரியும் அவரால் தான். ஸோ அவருக்கு ஒரு கஷ்டம் போது இட்ஸ் ஹர்ட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு
உண்மையிலே ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கு.